ஹலோ. நான் தான். நீங்களே அழகா இருக்கீங்க, நாங்க உங்களை இன்னும் அழகாக்கிடுவோம். நீங்க ரிசப்ஷன் தனியா மேரேஜ் தனியா பண்றீங்களா? அதெல்லாம் கிடையாதுப்பா, நேரா கோயில்ல தான் கல்யாணம். அப்ப முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டைல், அப்புறம் முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டைல் பண்ணிக்கலாம். 2 ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓ, இப்படி வேற இருக்கா? ஆமா தாத்தா, அப்பதான் மேரேஜ் நல்லா வெரைட்டியா இருக்கும். சித்து, மேரேஜ்ங்கிறது அவ லைஃப்ல ஒரு தடவை தான் பண்றது. அத மெமரபிளா பண்ண வேண்டாமா? சரிம்மா, பண்ணிக்கங்க. சரிங்க, எங்களோட ஆல்பம் பாருங்க. அதுல எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. நாங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலிக்கே பண்ணுவோம். அப்பதான் பொண்ணோட ஃபேமிலியும் மாப்பிள்ளையோட ஃபேமிலியும் தனித்தனியா தெரிவிங்க. இதுக்கு காம்போ ஆஃபர்னு பேரு. ஓ, எங்களுக்கு கூட பண்ணுவீங்களா? ஆமாங்கய்யா, பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு விக் வச்சு கோட் ஷூட் போட்டு அப்படியே உங்களுக்கு புது மாப்பிள்ளை மாதிரி சூப்பரா ஆக்கிடலாம். ஏ அம்சா, பாத்தியா, இன்னும் எனக்கு அந்த முகவெட்டி இருக்கு. அதான் என்ன புது மாப்பிள்ளை மாதிரி ஆக்கி காட்டுறோம்னு தம்பி சொல்றாரு. அக்கா கவனமா இருக்கா, ஒரு கல்யாணத்துல இருந்து தான் இன்னொரு கல்யாணம் முடிவாகும் சொல்லுவாங்க. மாமா அப்படியே ஒரு அழகான பொண்ணை செட் பண்ணி கூட்டிட்டு போயிட போறாரு. ஆமா, அவருக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலு. ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஷர்வானி போட்டா அப்படியே கமலஹாசன் மாதிரி இருக்காது? அப்பா, நீ இந்த Dress போட்டா கமலஹாசன் மாதிரி இருக்க மாட்ட, காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்ப. சும்மா இருப்பா. சிஸ்டர்ஸ் 3 பேருக்குமே ஒரே கலர்ல லெஹங்கா போட்டுக்கலாம். முகூர்த்தத்துக்கும் ஒரே மாதிரி பட்டு புடவை போட்டுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த மாதிரி கஜ்ரா பிரைட் போட முடியுமா? உனக்கு அவ்வளவு ஹேர் இல்லையே. நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க எக்ஸ்டென்ஷன்லாம் கொண்டு வருவோம். உங்க ஹேரையும் அதே மாதிரி பண்ணிடுவோம். எனக்கு இருங்க, இந்த மாதிரி பண்ண முடியுமா? சூப்பரா இருக்கு. ஐயா ரங்கு, அது ஆலியா பட்டு. ஆலியா பட்டுக்கு தான் அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ட்ரையல் பாத்துடலாம் மேடம். அப்பதான் மேரேஜ் அன்னைக்கு எல்லாம் சரியா இருக்கும். ஓகே, ட்ரையல் பாத்துடலாம். தம்பி, இதுக்கெல்லாம் மொத்த செலவு என்ன ஆகும்? ஃபேமிலி காம்போ ஆஃபர்ஸ்லாம் சேர்த்து ஒரு 2 lakhs ஆகும் சார். நீங்க எல்லாரும் மேக்கப் பண்ணிக்கலாம். 2 lakhs? நான்லாம் 2000க்கு மேல வாங்குனதே இல்ல. ரோகிணி, நீ உள்ளூருக்குள்ளே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க, அவங்க மெட்ராஸ்ல இருந்து வராங்க, செலவு ஆவத்தானே செய்யும். தம்பி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க கொடுத்துறோம். நீங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்துடணும். சந்தோஷமா புறப்படுங்க. சரிங்கய்யா. மேடம், அந்த அட்வான்ஸ் நான் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுடுறேன். பாய். பாய். மாப்பிள தான் ஊர்ல இல்ல, மத்த எல்லா வேலையும் பரபரப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. மாப்பிள வரதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும். ஓகே, இது எனக்கு நல்லா இருக்குல்ல? என்ன ஹேர் ஸ்டைல் பார்த்து வச்சிருக்கீங்க? யோ சிதம்பரம், மாமா உங்களை தான் கூப்பிடுறான். டேய், என்னையா சிதம்பரம், எப்பயுமே நான் வாசல்ல நின்னு சத்தம் போடுவேன், அதுக்கப்புறம் நீ உள்ள இருந்து வருவ. இப்ப குடும்பத்தோட வெளிய இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. என்னடா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா? இன்னைக்கு எந்த பஞ்சாயத்தை கூட்ட போற? கொஞ்ச நாள் அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் வீடு ஏறி சண்டை போட வந்துட்டானா? கதிர் வேற வீட்ல இல்லங்க, வேணா போன் பண்ணி வர சொல்லட்டுமா? வேணாம், கதிர் வந்தாமனா அடிதடி நிப்பான், பிரச்சனை பெருசாயிடும். இந்த கலிவரத பைய பேசுறதும் அதை நாம கேட்கறதும் புதுசா என்ன? கத்துனா கத்திட்டு போறான், விடு. நீங்க வரியா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? டேய் மாமா, நீங்களும் வெளியில போக வேண்டாம், அவங்களும் உள்ள வர வேண்டாம். எதுவா இருந்தாலும் இங்க இருந்தே பேசிப்போம். நீ என்னடா ரேஷன் கார்டு மாப்ள, என்ன காதுல ஓதிட்டு இருக்கிறவன்? டேய், யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எங்க போனாலும் எங்களை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிறீங்களா?
என் குடும்பம் தலையெடுக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கலையா? ஏயா தேடி வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க? கலிவரதா, உன்னோட பிரச்சனை வேண்டாம்னு தான் நாங்க 30 வருஷமா உன் குடும்பத்துல இருந்து ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ தான் அப்பப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப வீடேறி வந்திருக்க, என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லு. நாங்க எதுக்கே பிரச்சனை பண்றோம்? எங்களை கிறுக்கு பிடிச்சிருக்கா இல்ல புத்தி கேட்டு போய் வந்திருக்கோம் உங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்றதுக்கு? ஏய், நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ கொஞ்சம் ஒதுங்கிடு, தலையிடாத. யோ விளக்கண்ண, அவன் பேசாம வேற யாரு பேசுவா? என்னமோ பெரிய மனுஷன் தோரணையில பேசிட்டு இருக்கிற நீ. ஏயா, என்னைக்காவது நீ பெரிய மனுஷன் மாதிரி நடந்திருக்கிறியா? அன்னைக்கே என் தங்கச்சிய உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னுட்டு ஏற்பாடையும் பண்ணிட்டு உன் பையனை எவ்வளையோ கூட்டிட்டு ஓட வச்சோந்தானே நீ. என் பையன் மட்டும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருந்தானா இந்நேரத்துக்கு நான் ஆண்டுட்டு செத்துருப்பையா. நீ இன்னைக்கு உயிரோட இருந்துகிட்டு பெரிய மனுஷன் சொல்லி ஊர்ல சொல்லிட்டு திரியிற நீ. கலிவரதா, நடந்த சம்பவம் நம்ம 2 குடும்பத்துக்கும் வலிதான். அத காரணமா வச்சுக்கிட்டு நீ எத்தனை காலத்துக்கு தான் பிரச்சனை பண்ணிட்டு வருவ? யோ, இப்ப வரைக்கும் உன் குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் என் குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தானே இருக்கீங்க? இங்கதான் உங்க குடும்பத்தால எங்களுக்கு தலைவலின்னு பெங்களூரு போய் என் அக்கா மகளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அங்கேயே வந்து நிக்கிறான் உன் பையன் பிரபாகர. எதுக்கு தெரியுமா? அந்த கல்யாணத்தையும் கெடுக்கிறதுக்கு. அவன் எங்கே போய் ஒளிஞ்சு தொலைச்சிட்டான் தானே நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் பெங்களூர்ல என் அக்கா வீட்டுக்கு போய் என் மாமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண அவன் பையனுக்கு பேசிட்டு வந்திருக்கான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஓ மாவா எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவனுக்கு தூது விட்டுட்டு இருக்கிற எங்களுக்கு எதிரா? அந்த இடத்துல அவனை இல்லாம பண்ணிருப்பேன். ஆனா என் முறை பொண்ணு வாழ்ற இடத்துல எந்த